படத்தில் இருக்கும்போது அவரை தேடி டெய்லியும் ஒரு 4 பேர் வந்துட்டே இருப்பாங்க. படிப்பு செலவுக்கு வேணும், அந்த செலவுக்கு வேணும். நடிகரை தாண்டி ஒரு மனிதனாக எப்பவுமே இருக்கிற விஷால் இன்னும் நிறைய பேர் உதவி செஞ்சு இன்னைக்கு இந்த நடிகர் சங்க கட்டடத்தை யாராலையும் கட்ட முடியல. விஷால் வந்து கட்டி முடிச்சுட்டு அவர் கல்யாணம் முடிக்க போறாரு. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் விஷால். அப்புறம் வந்து டைரக்டர் ஆம்பூர் பாண்டியன். ஃபர்ஸ்ட் இந்த கதை சொல்லும்போது நானும் இருந்தேன் அவர் கூட. இந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டியராக இருக்குது. அதனால் அவருக்கு அடுத்த படங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள். விக்னேஷ் சொல்லும்போது தான் எனக்கு கண் கலங்கிடுச்சு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரணும். சினிமா நேரம் மேலே வந்துட முடியாது. விஷால் கூட கஷ்டப்பட்டு தான் நல்லா வந்துட்டுருக்கேன். அது மாதிரி உங்களுடைய கஷ்டத்துக்கு இந்த படம் மிகப்பெரும் வெற்றி பெறலாம் விக்னேஷ். அப்புறம் கம்ப்யூட்டர் பாயிண்ட் மாணிக்கம் இருக்காரு. அவர் என் மாப்பிள்ளை, என் சொந்தக்காரர். முதல்ல படம் எடுக்கணுன்னு என்கிட்ட தான் வந்தார். மாமா ஒரு பெரிய படம் எடுக்கலாம் மாமான்னு வந்தார். நான் சொன்னேன், மாப்பிள்ளை நீ நான் மாப்பிள்ளையாக இருக்கிறோம், படம் எடுத்தவங்க அப்புறம் பங்காளி பகையாளி ஆகிடணும். முதல்ல ஒரு சின்ன படம் எடு, அப்போ சினிமா கற்றுக்கவேன் இல்லை சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் அந்த நிறை குறைகள்லாம் பார்த்துட்டு வாங்க அப்புறம் படம் பண்ணலாங்க. சரி மாமா சொல்லிட்டு போனவர் சின்ன படம் எடுக்கிறோம் சொல்லிட்டு பெரிய படம் எடுத்து வச்சுருக்கிறாரு. ஒரு 2.5 கோடி ரூபாய் சிஜிக்கு மட்டும் செலவாச்சுன்னு சொன்னார். மொத்தம் 8 கோடி ரூபா 9 கோடி ரூபா லெவலில் படம் எடுத்திருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. அது வேறு சொன்னீங்களா எடுத்து ஏன் அந்த படம் ரிலீஸ் பண்ணலையா கேட்டேன். இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் பெஸ்ட்டு படமாக இருக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த பெஸ்ட்டு படம் தான் ரெட் ஃப்ளவர் தெரியுது. அப்புறம் இசை நாயகன் சந்தோஷ் அது ரொம்ப நல்லா இருக்குது. சிஜி மட்டும் சூப்பராக இருக்குது. அப்புறம் மாநிலம் பத்திரிகையாளர் ஊடக நம்பி தான் வந்திருக்காரு. நீங்கள் தான் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் ஊர்லேருந்தெல்லாம் வந்துருக்குறாங்க. நேற்று நைட்லேருந்து பஸ்ஸில் வந்துருக்குறாங்க. உங்களுக்கு திருச்சியிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து ஜனங்கள் நிறைய வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் மாணிக்கம்ன்ற ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டும் வந்த கூட்டம். அதே மாதிரி இந்த படம் ஓடிச்சேன்னா மாணிக்கம் 2-3 படம் எடுப்பார். மாணிக்கம் மட்டும் இல்லை, அந்த கோஷுக்கு போட்டு வந்துருக்காங்க. இவங்கெல்லாம் கூட படம் தான் வந்துருக்காங்க. இவங்கெல்லாம் கூட இந்த படம் வெற்றி பெற்று தானே எல்லாம் எடுப்பாங்க. அதுக்காக வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு எல்லாம் வர இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். லேட் ஆகிடுச்சு. கடைசியாக பேச வச்சுட்டாங்க. நாங்கள் கடைசியாக விஷால் சார், வாசு சார், லெஜெண்டெல்லாம் இருக்காரு. இவங்கெல்லாம் முன்னாடி பேசிடலாம் பார்த்தா பழி வாங்கிட்டாங்க. சரி ஓகே, நன்றி, வணக்கம். என்னுடைய டைம் நான் சொல்றேன். ஏன் அந்த கதாநாயகிட்ட போ, அந்த கதாநாயகிட்ட கதை சொல்லுவோம். சொன்ன பிறகு அந்த படத்தை நாங்கள் இத்தனை நாள் எடுக்கணும் ஷெடியூல் போட்டு தருவோம். அதை போட்டு கொடுத்த பிறகு அந்த நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். முடிச்ச பிறகு எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்றது தயாரிப்பாளரை திருப்தி பண்ண. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்களே நம்ம முதல் படி ஏறிட்டோம். 2வது படி அதை வாங்கின விநியோகஸ்தர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த படி ஏறும். அதுக்கப்புறம் தான் 3வது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போவோம். இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் சக்ஸஸ். ஆனால் இன்னைக்கு மார்னிங் சார் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்கிறாரு, இந்த படம் பாருங்க சார், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாகும், அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த டீம் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா அந்த ப்ரொடியூசர் நினைச்சு இந்த இண்டஸ்ட்ரி நிற்பார் இருக்கிறது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக நிற்பார் அந்த அளவுக்கு. அதே மாதிரி எல்லாரையுமே ஆண்ட்ரூஸ் வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஆண்ட்ரூஸ். ஏன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. சந்திரபுரியில் கூட நீங்கள் ஒரு காத்தாடி சாங் பார்த்தனால 3 பேர் கொடுத்தேன். அதில் ஒருத்தர் காத்தாடி சாங் கூட வந்தார். வெறும் ஸ்கை எடுத்து கொடுத்துட்டேன், காத்தாடி எப்படி எடுத்து கொடுத்தேன், இது போட்டு பண்ணிடுவான்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே காத்தாடி வந்து ஸ்கையில் ஷேடோ இருந்தது. அப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னேன், ஏன் காத்தாடி எப்படியா ஸ்கையில் ஷேடோ வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு யோசிக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அப்புறம் இன்னொரு இது பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை 4 வாட்டி பண்ணி 4 வாட்டி பார்த்துட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த படம் பூரா மேக்ஸிமம் க்ரீன் மேட்லேயே விஷயம் பண்ணியிருக்காருன்னா ஹீ இஸ் ஸோ கான்ஃபிடென்ட். கதை வந்து எப்பவுமே இயக்குனருக்கு தெளிவாக இருக்கும். கதை இயக்குனருக்கு குழப்பமாச்சுன்னா வாத்தியாருக்கு பாடத்தில் சந்தேகம் ஏற்பட்டாங்க. ஒரு வாத்தியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பசங்க காலி, டைரக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ப்ரொடியூசர் காலி. அதனால் டைரக்டர் தெளிவாக இருக்கும். அந்த தெளிவான டைரக்டரை நான் பார்த்தேன்.
அவர் கண்டிப்பாக நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வருவார். விக்னேஷ் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், திஸ் இஸ் யுவர் ரவுண்ட், திஸ் இஸ் யுவர் டைம் அண்ட் யூ வில் அச்சீவ். நான் வந்து சந்திரமுகி வந்து நீ வந்து என்கிட்ட கேட்டு 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 நீ நினைச்ச, நான் உன்னை கேட்குற டைம் வரும். இப்போ நான் தைரியம் சொல்கிறேன், நான் என்கிட்ட கேட்குறேன். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பிளஸ் தி யூனிட் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.